அவென்யூ ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல மெயின் ஒரு அட்ராக்டிவ் மேட்டர் என்னன்னா அந்த ட்ரிப் இரிகேஷன் மெத்தட்ல ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வாட்டர் சப்ளை கனெக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூலூர் ஏரியா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல மிக விரைவில் வரப்போகுது. சிங்கிள் பெட்ரூம் வீடுங்களாவும் கட்டி கொடுத்துருக்காங்க. அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 27 லட்சம் ரூபா கோட் பண்றாங்க. மெட்ரோவும் வந்து இங்க லான்ச் ஆயிடுச்சுன்னா இது ஒரு அப்ரிசியேஷன் வேல்யூவை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க இடம் வாங்கி போகணும்னா கனவுல கூட நினைக்காது. சூலூர் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரான லொகேஷனுங்க. கோயம்புத்தூருக்கும் சரி திருப்பூருக்கும் சரி ஒரு சென்ட்ரான ஏரியா. என்னோட உறவுகளுக்கு வணக்கம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெஸ்ட்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்காக நான் மறுபடியும் ஒரு ரூட் மேப்பா வந்துட்டேங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் தாங்க வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா நியூ டவுன் விஐபி சிட்டி தான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸ் தான். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த லேஅவுட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு அவங்கள டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லேஅவுட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட்டில் உள்ள வந்தீங்கன்னா கலங்கல்ன்ற ஏரியாவில் அப்பநாயக்கம்பட்டின்ற இடத்துல லொக்கேட்டா இருக்க லேஅவுட் தான் இந்த நியூ டவுன் விஐபி சிட்டி. இந்த லேஅவுட் சுற்றியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு கேந்திரியா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, ஆர்எஸ் காலேஜ் இருக்கு, ஆர்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, கேஎம்சிஹெச் நம்ம மெயின் பிரான்ச் இருக்குல்ல அதோட சப் பிரான்ச் இங்கே சூலூர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் கூட இருக்கு. இங்கே பக்கத்துலேயே ஹார்லிக்ஸ் கம்பெனி இருக்கு. வர வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்கூல் கூட இருக்கு. ஏகப்பட்ட சின்ன சின்ன ஸ்மால் பெட்டி ஷாப்ஸ் வந்து நல்ல க்ரோசரி ஷாப்ஸ் மற்ற கடைகளும் வந்து உங்களுக்கு ஈஸியாக மெயின் ரோடு போயிங்கன்னா உங்களுக்கு சூலூர் மெயின் ரோடு போயினாலே உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த லேஅவுட்ல ஆம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஆர்ச் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபுல்லி சரௌண்டட் காம்பவுண்ட் வால்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா ட்ரீ அதாவது அவென்யூ ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல மெயின் ஒரு அட்ராக்டிவ் மேட்டர் என்னன்னா அந்த ட்ரிப் இரிகேஷன் மெத்தட்ல ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வாட்டர் சப்ளை கனெக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓப்பன் ட்ரைனேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஈச் பிளாட்லயும் அது ரன் ஆகும். அந்த ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி அதையும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்தவரையும் இங்க இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி 120 அடியிலே உங்களுக்கு வாட்டர் வந்து பியூர் ஒரு 70% ஸ்வீட் வாட்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. மோரோவர் வந்து ஈச் பிளாட்க்கு வந்து இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. முனிசிபல் வாட்டர் இருக்கு, போர் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு. அந்த போர் வாட்டர் வந்து சப்ளை பண்றதுக்காக ஒரு 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு வாட்டர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த லேஅவுட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் 33 ஃபீட் வந்து வைட் ரோட்ஸ் பிளாக் டாப் ரோட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. எல்லாம் 3 ஃபீட் ஹைட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு விஷயம். அந்த ஹைட் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 24 ஹவர்ஸ் சிசிடிவி சர்வேலன்ஸ் பிளஸ் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த லேஅவுட்ல இருக்கிற ரெசிடென்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியாவும் அவங்க டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. நான் சொன்ன எல்லா ஆம்யூனிட்டிஸுக்கும் பார்த்தீங்கன்னா விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் 2 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. சூலூர் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான லொகேஷனுங்க. ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து இங்க ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் தான். எந்த ஒரு டெவலப்பரும் சரி ஒரு பிளாட் டெவலப் பண்ணணும்னா அங்க ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லாம டெவலப் பண்ணவே மாட்டாங்க. அந்த வகையில் விஐபி சிட்டி பார்த்தீங்கன்னா அதாவது விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இது வரைக்கும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இந்த நியூ டவுன் ப்ராஜெக்ட் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சரௌண்டட் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் அவங்க வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. சூலூர் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரான லொகேஷனுங்க. கோயம்புத்தூருக்கும் சரி திருப்பூருக்கும் சரி ஒரு சென்ட்ரான ஏரியா. நீங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணாலும் சரி இல்ல திருப்பூர்ல கார்மெண்ட் பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களோட வீடு போயிட்டு வரதுக்கு எங்கேயாவது நீங்க வேற எங்கேயாவது இருக்கிறதுக்கு சூலூர்ல இருந்தீங்கன்னா நீங்க போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மற்ற விஷயங்களுக்கும் ஒரு காமர்ஸ் அதாவது நீங்க வணிக ரீதியாக வந்து இது ஃபியூச்சர்ல டெவலப் ஆக போகுது. சூலூர் ஏரியா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல மிக விரைவில் வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் கார்பரேஷன் லிமிட்குள்ள வந்துருச்சுன்னா அதோட அப்ரிசியேஷன் வேல்யூ வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாம சென்னையை அடுத்து ஐடிஎஃப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் சரவணம்பட்டி ஏரியா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சரவணம்பட்டி ஏரியாவில் இடம் வாங்கி போகணும்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கு, எவ்வளோ வந்து ரேட் வந்து எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே வந்து ஐடிஎஃப் வந்து நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜோஹோ நம்ம சூலூருக்கு பக்கத்திலே வந்து ஜோஹோ டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஒரு அரௌண்ட் ஒரு 1000 to 1500 பீப்புள் வந்து அகாமடேட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு மல்டி லெவலில் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோஹோ ப்ராஜெக்ட்டும் வந்துருச்சுன்னா இந்த லேண்டோட அப்ரிசியேஷன் வேல்யூ இன்னும் வேற லெவலில் போயிடும். இப்போ கார்பரேஷன் லிமிட் உங்களுக்கு வந்து வரப்போகுது, பிளஸ் ஐடி ஹப்பாவும் டெவலப் ஆகுது. மோரோவர் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் சென்னைக்கு அப்புறமா அடுத்து கோயம்புத்தூர்ல தான் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஃபேஸ் 1 ஆல்ரெடி அப்ரூவ் ஆயிடுச்சு. சத்தி ரோடு அவினாஷி ரோட்ல வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபேஸ் 2 வரும்போது உங்களுக்கு சூலூரை வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ ஒன்ஸ் மெட்ரோவும் வந்து இங்கே லான்ச் ஆயிடுச்சுன்னா இதோட அப்ரிசியேஷன் வேல்யூவை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க இடம் வாங்கி போகணும்னா கனவுல கூட நினைக்காது.
ஸோ இன்னும் அட்வான்ஸ் நீங்கள் சூலூர் மாதிரி ஏரியாவில் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோக்கல் ரெசிடென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு வீடு கட்டி இடம் வாங்கி வீடு கட்டி ரெண்ட் கூட்டா கூட அது நல்ல இன்கமில் வரும். மோரோவர் வந்து உங்களோட பையன் பொண்ணு யாருக்காவது வந்து நீங்கள் கோயம்புத்தூர் சைடில் வந்து ஒரு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூலூரை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு நியர்பையே வரப்போகுது. இந்த லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக். ஏ பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 ஃபீட் 30 ஃபீட் நார்த் ஃபேசிங் பிளாட்ஸ் வரக்கூடியது. இங்கே சென்ட் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. பி பிளாக் பார்த்தீங்கன்னா 5,75,000 பர் சென்ட் கோட் பண்ணுறாங்க. சி பிளாக் பார்த்தீங்கன்னா 5,50,000 பர் சென்ட் கோட் பண்ணுறாங்க. இவங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுகளாகவும் கட்டி கொடுத்துருக்காங்க. அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 27 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. பேங்கிங் லோன் ஃபெசிலிட்டியும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நியூ டவுன் விஐபி சிட்டியில் ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னா உங்களுக்கு கையில் எவ்வளோ இருந்தால் வாங்கலாம் அப்படின்னா ஒரு 4 இல்லை ஒரு 4.5 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் வந்து இங்கே இடம் வாங்கிடலாம். மீதியை வந்து உங்களுடைய சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் பேங்கிங் லோன் இஎம்ஐ ஃபெசிலிட்டி அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பக்காவான டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டுங்க. ஸோ நீங்கள் வரி பண்ணிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு இந்த பிளாட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஃபேமிலி விசிட் நீங்கள் வந்து பாருங்கள், பிளாட்டை சுற்றி பாருங்கள், எல்லாமே வந்து பக்காவாக வெரிஃபை பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸை லீகலாக நல்லாவே வெரிஃபை பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து சந்தோஷமாக இங்கே ஒரு பூமி பூஜையை போடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ இல்லை வேறு மாதிரியான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டீம் பேண்டா வித் பை.